ஷின்குவா பேர் புதுசாக இருக்கு இல்லையா? சைனாவிலே ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அங்கே 42 ஏஐ டாக்டர்கள், 4 ஏஐ நர்ஸுகள் சில நாட்களிலே 10,000 பேஷண்ட்டுகளை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் 93% அக்யூரசி, வித்தின் 1 மினிட்டுக்குள்ளே அந்த டயக்னோசிஸை ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. பெரிய சக்ஸஸ். மனிதர்களால் இந்த அளவு அக்யூரசி தர முடியுமா அப்படின்னா, நமக்கு இறைவன் பல ஆற்றல்களை தந்திருந்தாலும் சில லிமிட்டேஷன்ஸ் நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் பாடி, ஹியூமன் ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது. ஏற்கனவே ஏடிஎம் என்ற ஒரு கருவி வந்த பொழுது அது டெல்லர் என்ற வேலையை மாற்றவில்லை. ஏனென்று சொன்னால், ஏடிஎம் என்பது அந்த மசில், அதாவது நம் செயலை சுலபப்படுத்தக்கூடிய கருவி. அதற்கு பின்னால் ஒருவர் இயக்குவதற்கு தேவை. கணினியும் அவ்வாறு தான். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஏஐயின் வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது இன்டெலிஜென்ஸ் என்பதையே ஆட்டோமேட் பண்ணிவிடும். அப்போ என்னென்னா, ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்னு காட்ஃபாதர் ஆஃப் ஏஐன்னுவாங்க. அவரே சொல்கிறார், இதோடைய வளர்ச்சி வெகு வேகமாக இருப்பதினாலே அதோட வேகத்தை குறைக்கலாம் முடியாது. சேவைகள் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது, அதிகமான தரத்துடன் கிடைக்கிறது எனும்போது மனிதர்களின் வேலைகளுக்கு சற்று சில இடர்பாடுகள் வரலாம் என்கிறார். அவர் சொல்லக்கூடிய 3 துறைன்றது அக்கௌண்டன்சி, சட்டத்துறை மற்றும் மருத்துவத்துறை. காரணம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் கரன்சி, டோக்கனைஸ்டு டிரான்சாக்ஷன்லாம் உலகத்தில் வர துவங்கிடும். பொருளாதார குற்றங்கள் என்பது வெகுவாக குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நாம் மட்டும்தான் இப்போது தலைமுறை மட்டும்தான் ஃபிசிக்கல் கரன்சி, அதாவது பேப்பரெல்லாம் பணத்தை பார்க்குறோம். அப்புறம் டிஜிட்டல் கரன்சி, விஞ்ஞானம்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்துடும் அடுத்த தலைமுறைக்கு. இல்லை, இந்த ரெகுலேட்டர்ஸ்க்கெல்லாம் குறைவான வேலையாயிடும். ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் ஏஐ பார்த்துக்கொண்டு வந்தா. அப்போ என்ன கல்வி தான் வருங்காலத்தில் ரொம்ப பயன் தரும் என்று யோசிக்க வேண்டும். வருங்காலத்தில் அப்போது மோட்டார் ஸ்கில்ஸ் என்பதும் நம்ம டிசிஷன் மேக்கிங் என்ற இன்டெலிஜென்ஸும் இரண்டும் கலந்த துறைகளுக்கு வாய்ப்பு அதிகம் ஏற்படலாம். குருவும் ராகுவும் துலாத்திலும் விருட்சகத்திலும் சேரும் பொழுது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று இப்பொழுது இருக்கும் கல்வி நிலைகளை எல்லாம் தாண்டி அடுத்த கட்ட கல்வி என்பதும் வந்துவிடலாம். ஜோதிட ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் 4ஆம் இடம் ஆரம்ப கல்வின்னு சொல்லலாம். அதோட பயன் 5ஆம் இடத்திலே தெரியும். 9ஆம் இடம் அதற்கு அடுத்த நிலையிலே சொல்லக்கூடிய எம்எஸ் அதெல்லாம் சொல்லலாம். 12ஆம் இடம் என்பது முனைவோர் படிப்பை கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐகள் 1 மில்லியன் முனைவர்கள் என்ன ஒரு அவுட்புட்டை தருவாங்களோ அதை கூட டக்குன்னு தர அளவுக்கு கூட வந்துட்டு இருக்கு. எனவே வருங்கால கல்வி நிலை எது சிறக்கும் என்பதை 2029 பிறகுதான் தீர்மானிக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் எல்லாருமே ஏஐ பற்றி சற்று அப்டேட் ஆகி கொள்வது நல்லது. எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஏஐ பற்றிய புரிதல் இனி கட்டாயம் எல்லோருக்கும் வேண்டும். இது வரைக்கும் நாம் அது ஒரு சர்ச் இன்ஜின் போல தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்த தெரிய வேண்டும். இல்லை என்றால் நாம் படித்த கல்வியை பயன்படுத்துவதற்கு சிரமப்பட்டு விடுவோம். அடுத்த தலைமுறையை நம்மை தாண்டி சென்று விடும். இப்பொழுது இருக்கிற தலைமுறைக்கும் கட்டாயம் ஏஐ தேவை. ஆனால் இது பட்டப்படிப்பாக தேவையா அப்படின்னா, அது பட்டப்படிப்பு போல தேவை கிடையாது என்பதே என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு கணினி சார் திறனுக்கே ஒரு பேப்பரை பிரிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு இருக்கணும்னு தேவை கிடையாது. அதோடைய புரிதல் தேவை. கட்டாயம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, சாதாரணமாக ஒரு நடைமுறை வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி வரை இனி செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கப் போகிறது.